இந்த எபிசோடில் நாம இயக்குனர் கே.ஆர். வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ரெட் லேபிள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, லஞ்சம் ஊழலில் புரையோடி போயிருக்கும் அரசியல்வாதி ஆர்.வி. உதயகுமாரின் மகன் கல்லூரியில் ரவுடித்தனம் செஞ்சு வர்றார். இந்த ரவுடித்தனத்தை கல்லூரி முன்னாள் மாணவரான லெனின் அடக்குறார். இதனால் இருவரிடையே பகை சூழுது. இதற்கிடையில ஆர்.வி. உதயகுமார் மகள் அஸ்மினுக்கும் லெனினுக்கும் காதல் ஏற்படுது. அதேவேளை பழைய பகையை மனதில் கொண்டு லெனினை பழிவாங்க துடிக்கிறாரு போலீஸ் அதிகாரி ஒருவர். இந்த சூழல்ல தனது மகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்கிறாரு ஆர்.வி. உதயகுமார். நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நேரத்தில் லெனின் ஒரு பிரச்சனையில் சிக்கி லஞ்சம் தீர்க்க காத்திருக்கும் போலீஸ் அதிகாரியிடம் மாட்டிக்கொள்றாரு. அடுத்து என்ன ஆனது? காதலியை லெனின் கரம் பிடித்தாரா? போலீசிடம் அவர் சிக்க காரணம் என்ன? போலீஸுக்கும் அவருக்கும் என்ன பகை? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. கல்லூரி மாணவர் தலைவர் தேர்தலில் நடக்கும் மோசடியை அமல்படுத்துவது தொடங்கி போராட்ட குணத்தால் படம் முழுக்க கவரும் லெனின் காதல் காட்சிகளிலும் கவனம் ஈர்க்கிறார். ஆக்ஷன் காட்சிகளிலும் அசைத்திருக்கிறார்னு சொல்லலாம். அழகான கதாநாயகியாக வரும் அஸ்மின் நடிப்பிலும் ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவர் எடுக்க முடிவு திருப்பம். ஆர்.வி. உதயகுமாரின் அரட்டல் இல்லாத வில்லத்தனம் ரசிக்க வச்சிருக்கு. அனுமோகன், பொன் பார்த்திபன் உள்ளிட்ட அனைவருமே படத்தின் பரபரப்புக்கு தேவையான நடிப்பை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சதீஷ் மெய்யப்பன் ஒளிப்பதிவும் கைலாஷ் மேனனின் இசையும் படத்துடன் ஒன்றை செய்யுது. அடுத்து என்ன என்று நகரும் பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலன்னு சொல்லலாம். லாஜிக் மீறல் காட்சிகள் பலவீனம். கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடக்கும் போட்டி பொறாமையாக கதையில் தொடங்கி அரசியல் நகர்களையும் கையாளும் வகையில் திரைக்கதையை வடிவமைத்து பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் படம் பார்க்க வைத்திருக்காரு இயக்குனர்.